நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வனமாலி வாசுதேவ வனமோகன ராதா ரமண. 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 வனமோகன ராதா ரமண. மோகன ராதா ரமண. ಶಶಿವದನ ಸರಸಿ ಜನಜನ ಜಗನ್ಮೋಹನ ರಾಧಾ ರಮಣ. ಶಶಿವದನ ಸರಸಿ ಜನಯನ ಜಗನ್ಮೋಹನ ರಾಧಾ ರಮಣ. ಶಶಿವದನ ಸರಸಿ ಜನಯನ ಜಗನ್ಮೋಹನ ರಾಧಾ ರಮಣ. ಶಶಿವದನ ಸರಸಿ ಜನಯನ ಜಗನ್ಮೋಹನ ರಾಧಾ ರಮಣ. ವನಮಾಲಿ ವಾಸುದೇವ ವನಮೋಹನ ರಾಧಾ ರಮಣ. ವನಮಾಲಿ ವಾಸುದೇವ ವನಮೋಹನ ರಾಧಾ ರಮಣ. ಶಶಿವದನ ಸರಸಿ ಜನಯನ ಜಗನ್ಮೋಹನ ರಾಧಾ ರಮಣ. ಶಶಿವದನ ಸರಸಿ ಜನಯನ
கிருஷ்ண லீலை என்ற தலைப்பிலே நம்மிடையே உரையாற்ற வருகிறார்கள் வணக்கத்துக்குரிய ஜெயா ஸ்ரீனிவாசன் அவர்களை இந்த மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ஜெயா ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த மேடையை பொறுத்த வரைக்கும் புதியவர். ஸ்டார் விஜய் டிவி இந்த பக்தி திருவிழாவின் மூலமாக இந்த ஸ்ரீரங்கத்தில் அவர்களை அறிமுகப்படுத்துகிறது. வயதிலே மூத்தவரான அவர் இந்த மேடைக்கு இன்றைக்கு வந்து நமக்கு பெருமை சேர்க்கிறார் என்பதிலே ஸ்டார் விஜய் டிவி பெருமகிழ்ச்சி அடைகிறது. அவர்களை அன்புடன் இந்த மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீராமானுஜர் நடமாடிய இந்த மண்ணில் கிருஷ்ணனுடைய லீலையை அனுபவிக்க ஒரு வாய்ப்பு பகவானுடைய அனுகிரகத்தில் விஜய் டிவியை ஒரு கருவியாக வைத்து எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கிருஷ்ண லீலைங்கிறதும் பெரிய சாகரம். அதில் ஒரே ஒரு லீலை, ஒன்றரை லீலை, அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களோட அனுபவிக்கலான் இருக்கேன். வடக்கு தேசத்தில் யூபி, ராஜஸ்தான் அந்த மாதிரி பிரதேசங்களில் பகவான் ராமன், பகவான் கிருஷ்ணன் இவர்களுடைய அத்தியந்த பக்தர் யாருன்னு கேட்டால் சாக்ஷாத் பரமேஸ்வரன். துளசி ராமாயணத்திலேயே மகாமந்திர ஜோயி ஜப்பத்த மகேஷு, மகாமந்திரமான ராமநாமத்தை அனவரதமும் சததமும் எந்நேரமும் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பரமேஸ்வரன் தான் மட்டும் இல்லாமல் தன்னுடைய மூத்த புதல்வனான கணராவுன்னா பிள்ளையாருக்கு அந்த உபதேசம் பண்றாராம். மகாமந்திர ஜோயி ஜப்பத மகேஷு காஷி முகுத்தி ஹேத்து உபதேசு மகிமா ஜான கணராவு பிரதம பூஜியத் நாம பிரபாவு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தியந்த ராமபக்தர், கிருஷ்ண பக்தர், 2 அவதாரத்திலும் சிவபெருமானுக்கு அடக்க முடியாத மாயையினுடைய வலையில் சிக்காத அந்த பரதத்துவம், தடால்னு ஒரு தீவிர ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, ராமாவதாரத்திலையும் அந்த அவதாரத்தை சிசுவாக இருக்கும் பொழுது நாம் போய் தரிசனம் பண்ணணும். இதற்காக குரங்காட்டியா வரார் ஒரு தடவை ஜோசியனா வரார். இதெல்லாம் வடக்கு தேசத்தில் ரொம்ப அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள். கிருஷ்ணாவதாரத்திலும் கிருஷ்ணனை பிறந்த குழந்தையாக பார்க்கணும்னு பகவானுக்கு ரொம்ப தீவிர ஆசை. அந்த ஆசையை பூர்த்தி செய்து கொள்ள நான் இன்னும் சொல்ல ஆரம்பிச்சேனால், எவ்வளவு சிவபெருமானுக்கு பகவான் ராமனிடம் கிருஷ்ணனிடம் அவ்வளவு பக்தி இருந்ததுன்னா, பார்வதி பரிணயம் நிச்சயம் செய்த பிற்பாடு சிவபெருமான் அப்பவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை. தாக்ஷாயணியை நினைச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருந்தார், தபஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தார், ஞானத்தினுடைய பெட்டகமாக உட்கார்ந்துட்டு இருந்தார். அந்த சமயத்தில் தேவர்களெல்லாம் வேண்ட அவருடைய இஷ்ட தெய்வமான ராமன் பிரத்யக்ஷமாகி அழகான 4 தோகால சொல்றார், நீங்க எனக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன பிற்பாடு தான் திருமணம் பண்ணிக்கொள்ள ஒப்புண்டார். அந்த அளவுக்கு பகவான் ராமனே இஷ்ட தெய்வமாக மதித்தவர். கிருஷ்ணாவதாரத்தின் பொழுது கிருஷ்ணன் பிறந்தது அஷ்டமி தினம். இவர் அங்கே வந்து விட்டார் குழந்தையை பார்க்க. சிசுவான ரூபத்தில் பார்ப்பதற்காக என்னைக்கு வந்தார்னா துவாதசி அன்னைக்கு வந்தார். அங்கே வந்து அவள் யசோதை இவ்வளவு நல்ல குழந்தை பிறந்திருக்கிறதுக்கு பெரிய ஆழ்வார் அனுபவிச்சாப்பல. ஓடினார் விழுந்தார் ஊகந்தளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்கிற்றான் என்றார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆயர் பாடிய அந்த மாதிரி ஒரு குதூகலம். அதனால தான தர்மங்கள் தினந்தோறும் அடிக்கடி பண்ணுவா, ஏகமா பண்ணுவா. ஆகையினால இந்த தானத்தையும் தர்மத்தையும் ஐஸ்வர்யங்கள் பொற்காசுகள் பிக்ஷைகள் எல்லாத்தையுமா எடுத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய கியூ நிற்கும் தினந்தோறும். அந்த கியூல வந்து பகவான் சிவபெருமானும் நின்னார். ஒரு யோகீஸ்வரருடைய ரூபத்தை எடுத்துக்கொண்டு அவர் நின்னார். எங்க நின்னாலும் எந்த ரூபத்தில் நின்னாலும் பகவான் எந்த தெய்வத்தினுடைய தேஜஸையும் அடக்க முடியாது, அதை மறைச்சு வைக்க முடியாது.
எந்த உருவத்தில் இருந்தாலும் பகவானுடைய தேஜஸ் அங்கே இருக்கிறவாளுடைய கண் அப்படியே பறிச்சுதான். உடனே யசோதையினுடைய ஒரு தோழி அவள் உள்ளே போய் யசோதையிட்ட சொல்லி ஒரு ஸ்பெஷலாக விசேஷ பிக்ஷைகளை ஒரு பெரிய தட்டில் வைத்து இவருக்கு கொண்டு வந்து, சுவாமி நீங்கள் பெரிய யோகீஸ்வரர் மாதிரி இருக்கு, எங்கள் யசோதா மையா இதை அனுப்பிச்சிருக்காள், இதை நீங்கள் விசேஷ பிக்ஷை எடுத்துட்டு எங்கள் கண்ணனை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்குறார். அவர் சொன்னார், அம்மா எனக்கு பிக்ஷை வேண்டாம், எனக்கு வேணுங்கிறது அந்த பிறந்த குழந்தையினுடைய தரிசனம் வேணும் எனக்கு. அவள் வந்து நேராக சொன்னா, அம்மா அந்த மாதிரி தேவி அவர் வந்து போகலை, அவருக்கு குழந்தையினுடைய தரிசனம் வேணுமா. யசோதை வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தா. அங்கே ஒரு சாளரம் இருந்தது, விண்டோ. அந்த ஜன்ன வழியாக எட்டி பார்த்தால் மற்றவர்கள் கண்களுக்கு தெரியாத விஷயங்கள் இவ கண்ணில் தெரிஞ்சுது. எப்படி அவளுக்கு தெரிஞ்சது அடையாளம், சத்வாத்து சஞ்சாயத்தே ஞானம். தேவகிக்கு தெரியும், தேவகி சத்வகுணம் மேலோங்கினவள். ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா இந்த யோகேஸ்வருடைய கழுத்தில் பாம்பு, தலையில் பாம்பு, கைகளில் பாம்பு. ஐயோ, இவருக்கு உடம்புல இத்தனை பாம்பை வச்சுருக்க, என் குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன், அவன் பயந்து போயிடுவான் அப்படின்னு சொல்கிறா. அவள் இறஞ்சி சொல்கிறாள். அவர் வாசலில் நின்றுட்டு கேட்டார், தாயே உன் குழந்தை காலனுக்கும் காலனம்மா, பயக்ருத் பயநாசனகா, அவனுக்கு என்ன நன்னா தெரியும், நீ அவனை அனுப்பு. சுவாமி நீங்கள் என்ன சொல்கிறாள், அவன் பிறந்து இன்னும் ஒரு வாரம் ஆகலை, என்னால் எல்லாம் கொடுக்க மாட்டேன். அவரும் என்ன பண்ணார்னா, பாலகிருஷ்ணனை பார்க்காமல் நான் இங்கேருந்து நகர மாட்டேன். அவரும் அங்கே நின்றுருக்கார். உடனே பகவான் பார்த்தான், அழ ஆரம்பித்தான், பிரம்மாண்டமாக அழ ஆரம்பித்தான். என்னென்னமோ யசோதையினுடைய பணியாட்கள் என்னமோ வெண்ணையை கொண்டு வரா, மோரை கொண்டு வரா, சர்க்கரையை கொண்டு வரா, தேனை கொண்டு வரா, பாயசம் கொண்டு வரா, எதுக்கும் மசியலை. அந்த தோழி சொன்னாள், அம்மா தேவி, நான் இங்கே நின்றுருக்கிற அந்த யோகீஸ்வரர் சாமானிய ஆளே இல்லை. அவர் ஒரு மரத்துக்குள்ளே உட்காந்துருக்கார். அவர் வாய் 2 உதடும் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கு. அவர் ஏதோ மந்திரம் போட்டுருக்கார். அவர் ஏதோ மந்திரம் போட்டு நம்ம குழந்தைய ஏதோ மயக்கின்னு இருக்கார். அதனால தான் கிருஷ்ணன் அவரையே பார்த்துட்டு இப்படி அழறான். அந்த யசோதைக்கு அப்படி ஒரு பீதி, ஐயோ இந்த மாதிரி ஆள்கிட்ட என் குழந்தைய காண்பிப்பேன் நான். அந்த அறையை விட்டு வெளியில் ஓடி போயிட்டாள். இன்றைக்கும் நாளைக்கும் பகவான் சிவபெருமான் கோகுலத்தில் பாலகிருஷ்ணனுடைய தரிசனத்துக்காக காத்துருக்கார். அதுக்கு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலில் அவருக்கு பெயர் ஆசேஸ்வர்னு பேர், ஆஷா ஈஸ்வர். அந்த ஆசையை வச்சுட்டு பாலகிருஷ்ணனுடைய தரிசனம் எனக்கு கிடைக்கணும்னு இன்னைக்கும் நின்று இருக்கிறதாக வடக்கு தேசத்தில் ரொம்ப அனுபவிப்பார்கள் இந்த விஷயத்தை. நான் சொற்பொழிவாக பண்ணுறதில்லை, நான் பண்ணுவது சுவாந்த சுகாய. நான் முதல்ல அனுபவிக்கிறேன், என் அனுபவத்தை கேட்கிறவர்களோட பகிர்ந்துக்கிறேன். I don't claim that I am giving a discourse. I am sharing my experience of devotion. பூத்தனை சதுர்தசி அன்னைக்கு வர, அதாவது 6வது தினம், குழந்தை பிறந்து 6 நாள் ஆயிருக்கு. இந்த பூத்தனா மோட்சமும் கிருஷ்ணனுடைய அவதார லீலைகளும் பல புராணங்களில் வருது. பிரம்ம வைவர்த்த புராணம்னு ஒரு புராணம். இது நான் சொல்ல போகிறது இப்போ பாகவதத்தில் இல்லை. பிரம்ம வைவர்த்த புராணத்தில் கம்சன் கூப்பிடுறான், தனக்கு ரொம்ப ஆப்தமாக இருந்த அந்த பூத்தனையை கூப்பிடுறான். ஏ பூத்தனே, கோகுலம் கச்ச, கோகுலத்துக்கு போனி, என்ன காரியார்த்தம் நந்த மந்திரம், நேர நந்தகோபம் வீட்டுக்கு போ. அங்கே போய் விஷாக்தம் ச ஸ்தனம் தத்வா, விஷம் கலந்த பாலை உன்னுடைய ஸ்தனங்களிலிருந்து அந்த குழந்தைக்கு கொடுத்து, சிசவே தேகி சத்வரம், அதுக்கு முதல்ல போய் சுட, துவரைனாக்க வேகம், சுருக்க போய் தாமதம் செய்யாமல் அந்த குழந்தைய கொன்னுட்டு வா. உன்னால் எப்படி முடியுங்கிறியா? துர்வாசர் உனக்கு மந்திரம் கொடுத்துருக்கார். என்ன அந்த மந்திரத்தினால சர்வத்திர காமினி, நீ எல்லா இடத்திலும் நினைச்ச மாதிரி போகக்கூடிய சக்தி உனக்கு இருக்கு. எந்த ரூபத்தையும் எடுக்க உனக்கு சக்தி இருக்கு. அதனால உடனே செய். பூத்தனே கோகுலம் கச்ச காரியார்த்தம் நந்த மந்திரம் விஷாப்தம் ச ஸ்தனம் தத்வா
शिशवे देहि सत्वरं दुर्वाससे महामन्त्रं प्राप्य सर्वत्र गामिनी सर्वरूपं विदातुं त्वं शक्तासि सुप्रतिष्ठिते நீ போன இது பிரம்ம வைவர்த்த புராணம் சொல்றது. இன்னொரு புராணத்தின்படி இதே பூத்தனை முந்தின அவதார காலத்தில் வாமனாவதார காலத்தில் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய பொண்ணா இருந்தாள். அவள் பெயர் ரத்னமாலான்னு பேர். அந்த ரத்னமாலா இவன் யாகம் பண்ணிட்டு இருக்கான் நர்மதை கரையில். நர்மதை கரையில இவன் யாகம் பண்ணிட்டு இருக்க பொண்ணும் உட்கார்ந்துருக்கா ரத்னமாலா. அந்த சமயத்தில் சுக்கராச்சாரியார் இவர்களுக்கு குலகுரு. சுக்கராச்சாரியார் முதலான அத்தனை பேர் 100 பிராமணர்கள். ஸ்ரோத்ரியர்கள்னா சுக்கராச்சாரியாரை போல ஒரு ஸ்ரோத்ரியர் கிடையாது, அவர் அசுரகுரு. இருந்தாலும் நம்முடைய சம்பிரதாயம் அவருக்கு பரம மரியாதை உண்டு. சாஸ்திரம் தெரிந்தவர்களில் நம்பர் 1 ரெக்கக்னைஸ்ட் ஆஸ் சுக்கராச்சாரியார். அவர் மேலே இருந்துட்டு ஹோதாவாக எஜமானனா இருந்துட்டு பண்ணிட்டு இருக்கார். இத்தனை அக்கறையாக ஸ்ரத்தையாக பண்ற யாகத்துல தடால்னு அத்தனை பேருடைய கவனமும் அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகுது. என்னன்னா ஒரு 100 சூரியன் உதயமானால் எந்த மாதிரி ஒரு காந்தி வருமோ இதே மாதிரி சொல்றாள் உபனிஷதத்துல முண்டக்க உபனிஷதத்துல சொல்றா. பிரம்ம தத்துவம்ங்கிறதுக்கு எப்படி இருக்கும்னா ஜோதி ஸ்வரூபமா இருக்கும். ந தத்ர சூரியோ பாதி ந பாதி சந்திர தாரகம். இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லுவார்கள் மகான்கள் 2 மணி நேரம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த மாதிரி ஒரு காந்தி எங்கேருந்தோ வீசுறது. எல்லாருடைய தலையும் அங்க திரும்பினால் ஒரு ஃபர்லாங்கு கண்ணண்ட இவர் வந்துட்டு இருக்கார். வாமன மூர்த்தி வந்துட்டு இருக்கார். 3 அடி உயரம். அவர் நடந்து வரத்தை வட்டத்ரீதாம் நர்மதோத்தர தட்டே ஹயமேகசாலாம் ஆசே துஷித்வயி ருஷா தவ ருத்ர நேத்ரைர். அவருடைய கண்கள்லேருந்து வீசுறது அந்த பொறுக்க முடியாத விவரிக்க முடியாத ஒரு பிரகாசம். சுக்கராச்சாரியார் பார்த்துட்டு ஏதோ ஒரு ரூபம் வரதே, பார்த்தா 3 அடி இருக்கே, இவன் என்ன சனத்குமாரனா இல்ல பாஸ்வான்னு சூரியனே வந்துட்டு இருக்காரா இல்ல தகனோ அக்னி பகவான் வராரா? பாஸ்வான் கிமேஷ தகனோனு சனத்குமாரோ யோகீஷுகோ யமிதி சுக்ரமுகை சசங்கே. அவ்வளவு தேஜஸோட அவ்வளவு அழகோட அவ்வளவு கவர்ச்சிகரமான ஒரு உருவத்தோட வாமனமூர்த்தி வந்த யாகசாலையில நுழைஞ்சார். அவரை பார்த்த உடனே குழந்தை மாதிரி இருந்தார். சின்ன பையன் மாதிரி, அழகு மிகுந்த ஒரு பையன் மாதிரி இருந்தார். அதை பார்த்த உடனே ரத்னமாலாவுக்கு ஒரு ஆசை. ஐயோ, இந்த மாதிரி ஒரு பிள்ளையை என் மடியில போக்கும்படியான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கணுமேனு ஒரு நிமிஷம் ஆசைப்பட்டாள். இவ ஆசைப்பட்டு முடியறதுக்குள்ளேயே அமக்களம் ஆயிடுத்து. அவர் வந்தார், தானத்தை கேட்டார், இவனும் பாவம் கொடுத்தான். கொடுத்தவனை ஓட்டாண்டிய ஆக்கினார். அத்தனை ராஜ்யத்தையும் பறிச்சின்றார். 3 லோகத்தையும் அளர்ந்து அவனை கையில் ஒன்றுமில்லாத ஒரு பரதேசி ஆக்கி அவனை பாதாளத்துக்கு அனுப்பிச்சார். இத்தனையும் 5 நிமிஷத்துல 6 நிமிஷத்துல நடந்துடுத்து. எந்த ஒரு மனசுல இந்த குழந்தைய மடியில போட்டுட்டு ஆசைப்படணும்னு இவளுக்கு மனசுல தோணித்தோ, அடுத்த கொஞ்ச நேரத்தில் இந்த குழந்தைய கொல்லணும்னு தோணித்து. 2 ஆசையும் வந்தது. அந்த 2 ஆசையும் பூர்த்தி செய்து கொள்ள பூத்தனையா வந்தான். பலிர்யக்ஞே வாமனஸ்ய ரூபம் திருஷ்ட்வா மனோகரம். மனோகரம் ரூபம் திருஷ்ட்வா, அந்த வாமனனுடைய மனோகரமான ரூபத்தை பார்த்து பலி கன்யா ரத்னமாலா புத்திரஸ்நேகம் சகாரதம். பூத்தனை வந்த அன்னைக்கு சதுர்தசின்னு பேர். அந்த சதுர்தசி அன்னைக்கு வரணுமா? ஏன் வரணும்? வேற இடத்துல வரலாமேன்னா, இது இந்தியாலேயே பாகவதத்துக்கு அத்தாரிட்டி ஆன் டிஸ்கோர்ஸ்
வாஸ் அ ஜென்டில்மேன் கால்டு டோங்கரே மகாராஜ். அவர் பாகவதத்தினுடைய கிருஷ்ணாவதாரத்தினுடைய ரகசிய அர்த்தங்களை அற்புதமாக எழுதியிருக்கார் காமெண்ட்ரியில். அவர் கதை பண்ணால் 1,00,000 பேர் வருவார். ஒரு கொட்டேஷன் இருக்காது, ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் இருக்காது, அதிகமாக இருக்கவே இருக்காது. ஆனால் என்னன்னு கேட்குறா, அந்த மனுஷன் மேடையில் உட்காந்து அழுவார் ஐயா, கண்ணால் ஜலம் விடுவார். தான் மட்டும் விடமாட்டார், அத்தனை கேட்குற 50,000 பேரையும் அழ வைப்பார். அந்த மாதிரி அவர் கிருஷ்ண அவதாரத்தையும் பகவானையும் அனுபவித்தாப்புல உலகத்தில் யாரும் அனுபவிச்சதில்லை. டோங்கரே மகாராஜ்னு பேர் அவருக்கு. அவர் எழுதியிருக்கிற காமெண்ட்ரியில் அவர் சொல்கிறார், ஏன் சதுர்தசி அன்னைக்கு வந்தால் அவள் அக்ஞான வேட்கையினுடைய சொரூபம். அக்ஞான வேட்கைனா என்ன? மனுஷனா நம்ம பிறக்கிறோம், நம்ம பிறந்து கடைசியில் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனே ஜட், அதுக்காக நம்ம பிறக்கலை. இந்த திருப்பி திருப்பி பிறக்கக்கூடிய இந்த சுழலில் இருந்து நம்முடைய மனதை, நம்முடைய ஹிருதயத்தை, நம்முடைய சித்தத்தை, அகங்காரத்தை, இந்திரியங்களை அனைத்தையும் பகவானிடம் செலுத்தி அவனை அடைந்து அனுபவித்து அறிந்து இந்த ஜென்மாவை உத்தாரம் பண்ணிக்கணுங்கிறதுக்காகத்தான் நாம் இந்த மனுஷ ஜென்மா எடுக்கிறது. இல்லைன்னா நாயா இருந்திருக்கலாம், நரியா இருந்திருக்கலாம், அதுகளுக்கு 6வது அறிவு கிடையாது. ஆன்மீக பாதையில் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு அதுகளுக்கு யோகியதை கிடையாது. இந்த ஒரு சக்தி இந்த மனுஷிய தேகத்துல தான் கொடுத்துருக்கா.